பார்த்தீங்கன்னா மெயினாக எல்லாமே வந்து 6 பவுனில் இருக்குங்க. அந்த முள்ளு ஹாரம் வந்து 6 பவுனு, நெக்லஸ் பார்த்தீங்கன்னா 3 பவுனு. ஸோ எல்லாமே ஆன் அன் ஆவரேஜ் 3, 6 அப்படி தான் இருந்துச்சு. இது வந்து சிலதெல்லாம் நான் எடுத்து பார்த்தேன், சிலதெல்லாம் வந்து அப்படியே தான் பிக்சர் எடுத்திருக்கேன். எடுத்து காமிச்சதும் நான் காமிக்கிறேன். எங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் நாங்கள் எடுத்தோம். ஆனால் அந்த சாரியில் போட்டதுனால அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஓரளவுக்கு ஒரு ஐடியாவும் கிடச்சிது. இது எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா 18 to 21% வேஸ்டேஜில் வருதுங்க. சிலதெல்லாம் க்ளோஸ் அப்லேயும் இருக்கும், காமிக்கிறேன் நான். மோஸ்ட்லி அந்த சாரியில் போட்டது தான் அது. ஒருவேளை சாரீ இருந்ததுனால அது அட்ராக்டிவாக இருந்துச்சா என்னன்னு தெரியல. பட் அந்த சாரியில் இருக்கிறதுலாம் ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது தவிர சாரியில் இல்லாதது பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளு மாலை. அது இப்போ முதல்ல காமிச்சேன் இல்லையா, 3, 6ன்னு சொன்னாங்க. அதுதான் வந்து இது தவிர்த்து எனக்கு பிடிச்சது. இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா அது கிட்ட காமிச்சிருப்பாங்க, பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. ஆனால் கிட்ட காமிச்சதுக்கப்புறம் வேஸ்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கவே என்னால் அதை இது பண்ண முடியல. அது நான் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. இதுதாங்க, இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. தெரிஞ்சு 99 கிராம்ஸுங்க அது அந்த ஹாரம். அந்த முள்ளு இது மட்டும் காமிச்சிங்கன்னா 6, இது பார்த்தீங்கன்னா 102 கிராம்ஸு, நெட் வெயிட் 99 கிராம்ஸு. ஸ்டோன் எல்லாம் எடுத்துட்டேன் நான். ஆனால் ஸ்டோனுக்கும் ஏதாவது சார்ஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். 1000, 2000 இருக்கும். இது வந்து நெக்லஸ் வந்து 40 கிராம்ஸு. எல்லாமே அரௌண்ட் 18 to 21% வேஸ்டேஜுங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அதில் 90% வேஸ்டேஜ் செக் பண்ணிட்டேன். இந்த ரேஞ்சில் தான் எல்லாமே வந்துச்சு, பட் நான் எழுதி வச்சுக்கல. இந்த கொஞ்சம் மெல்லிசா இருக்கிறதுலாம் கொஞ்சம் கம்மி வெயிட் வரும்னாங்க, பட் மீடியமா இருக்கிறது எல்லாமே 3, 6 தாங்க. இது வந்து இதுதான், இந்த பேங்கிள் தான் நான் சொன்னேன். இது வந்து 26% வேஸ்டேஜ் வரும்னு பார்த்து சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் 26 கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது பார்த்தீங்கன்னா ஹாரம் வந்து 57 கிராம்ஸு. இது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. அந்த டேகும் நான் பார்த்துருப்பேன். நெக்லஸ் வந்து 30, ஹாரம் வந்து 57 நான் சொன்ன மாதிரி. நெக்லஸ் அரௌண்ட் 34 இருந்துச்சுங்க. சில இதில் லைட் வெயிட்டும் காமிக்க சொன்னோம். ஸோ 25 கிராம்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கறது சொல்லி கேட்டோம். ஸோ இந்த இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா 25 கிராம்ஸு. ஹாரம் வந்து 39 இருந்துச்சு. ஸோ இது 25 and 39. இது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ கம்மியாக இருக்கிற ரேட்லேயும் பார்த்தோம். இல்லைன்னா எல்லாம் 99 கிராம்ஸு அந்த மாதிரி இருந்துச்சு. மீடியமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3, 6. அந்த முள்ளு ஹாரமும் நெக்லஸும் சொன்னது 3, 6ன்னு இருந்துச்சு. 3 பவுன் 6 பவுன். இதுவும் கிட்டத்தட்ட 3, 6 தான். பட் கொஞ்சம் ஹாரம் வந்து கம்மி வெயிட்டில் காமிக்க சொல்லி சொன்னோம். ஸோ ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாகவே 3, 6ங்க. அது கம்மியாக இல்லை. நிறைய ரொம்ப பார்த்து சொல்லி, அது போன வாட்டி நாங்கள் வாங்கினோமே காசு மாலை, அதில் கீழே வந்து காசு மட்டும் பார்த்தீங்கன்னா 5 இருந்துச்சு. அதுக்கப்புறம் சைடில் த்ரெட் அதெல்லாம் வந்து கம்மி வெயிட்டில் இருந்துச்சு.
தோராயமாக பார்த்தீங்கன்னா இந்த ஹாரம் மட்டும் இது ஹாரம்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இது 3 பவுனுங்க. இது கம்மியாக 3 பவுண்டில் ஹாரம் காமிங்கன்னு கேட்டதுக்கு இது காமிச்சாங்க. இதெல்லாம் 3 பவுன். இப்போ நான் இந்த ட்ரே காமிச்சது வந்து 3 பவுன். இந்த ட்ரேப்பிங் மட்டும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை தான் நான் சும்மா எடுத்து வீடியோ எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இதில் இது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் எல்லாமே சாரியில் இருக்கிறது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 9 நாளுங்க. 4 பவுண்டில் வந்து காசு மாலை. பட் ஆனால் நான் எடுத்து பார்க்கல இதை. ஏன்னா எனக்கு நான் மிச்ச நார்மல் காசு பேட்டர்னுங்கிறதுனால நான் இதில் ஒன்றும் புதுசாக இல்லை, டிஃப்ரெண்ட்டாகவும் இல்லை இது. ஆனால் இதில் இருக்கிறது இந்த செட்டு ஃபுல்லாகவே 4 பவுன் வந்து நெக்லஸ்ஸு, 6 பவுன் வந்து 6 இல்லை 9 பவுன் வந்து ஹாரம் அப்படி தான் சொன்னாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.